இந்திய பாதுகாப்பு துறையிலும் உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான தொலைநோக்கு பார்வை புதிய சரித்திரத்தை படைத்துள்ளது. முழுக்க முழுக்க இந்தியாவின் தொழில்நுட்பம், டிசைன் மற்றும் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்தியாவின் வெற்றிகரமான முதல் எக்ஸ்பாண்டபிள் டர்போஜெட் என்ஜின் சோதனையில் வெற்றிகரமாக இயங்கி நம் தேசத்திற்கு மாபெரும் பெருமை சேர்த்துள்ளது. பெங்களூருவில் உள்ள DRDOவின் முன்னணி அமைப்பான GTRE நிறுவனத்தால் அற்புதமாக வடிவமைப்பு செய்யப்பட்டு ஹைதராபாத்தை சேர்ந்த ஆசாத் இன்ஜினியரிங் நிறுவனத்தால் மிக துல்லியமாக தயாரிக்கப்பட்ட இந்த என்ஜின் இந்திய பாதுகாப்புத்துறை வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல். சுமார் 3.4 கிலோ நியூட்டன் ஆற்றல் கொண்ட இந்த 350 கிலோ த்ரஸ்ட் என்ஜின் இலக்கை நோக்கி பாய்ந்து தாக்கும் ஒற்றை பயன்பாட்டு மிசைல்கள் மற்றும் அதிநவீன ட்ரோன்களுக்கு பேராற்றலை வழங்கக்கூடியது. எனவே இஸ்ரோவிடம் விண்வெளி ராக்கெட் என்ஜின்கள் இருக்கும்போது இதன் தேவை என்ன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். ராக்கெட் என்ஜின்கள் தங்கள் பயணத்திற்கு தேவையான எரிபொருளோடு ஆக்சிஜனையும் கூடவே எடுத்துச் செல்பவை. மீண்டும் மீண்டும் பராமரித்து பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் அதிக தூரம் பயணிக்கும் அளவுக்கு அவை வடிவமைக்கப்படுவதால் அவற்றின் எடையும் தயாரிப்பு செலவும் மிகவும் அதிகம். ஆனால் இந்த எக்ஸ்பாண்டபிள் டர்போஜெட் என்ஜின் என்பது பறக்கும் போதே காற்றிலிருந்து தேவையான ஆக்சிஜனை நேரடியாக எடுத்துக்கொள்ளும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. குறிப்பாக எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ வகை குரூயிஸ் ஏவுகணைகள் மற்றும் தற்கொலைப்படை ட்ரோன்களுக்கு இந்த என்ஜின் ஒரு வரப்பிரசாதமாகும். எதிரியின் இலக்கை தகர்த்தெறியும் தருணத்தில் ஏவுகணை அல்லது ட்ரோனுடன் சேர்ந்தே இந்த என்ஜினும் எரிந்து சாம்பலாகிவிடும் வகையில் மிக மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி சார்ந்த தேவைகளை குறைத்து எதிர்காலத்தில் அனைத்து வகையான போர் விமான மற்றும் ஏவுகணை என்ஜின்களையும் சொந்த மண்ணிலேயே உருவாக்கும் சுயசார்பு இந்தியாவின் பிரம்மாண்ட கனவுக்கு இதுவே முதல் பேராற்றல் மிக்க தொடக்கம். உலக நாடுகளையே மிரள வைக்கும் இந்த அசுர சாதனையை தங்களால் எட்ட முடியவில்லையே என்ற பொறாமையிலும் அதிர்ச்சியிலும் தான் சர்வதேச வல்லரசுகள் வாயடைத்து போய் நிற்கின்றன. இந்தியாவின் இந்த சுயசார்பு புரட்சியும் பாதுகாப்பு துறையில் நாம் அடையும் அசுர வளர்ச்சியையும் சகித்துக் கொள்ள முடியாத சில தீய வெளிநாட்டு சக்திகள் நமக்குள்ளேயே களங்கங்களையும் குழப்பங்களையும் தூண்டிவிட்டு நம் கவனத்தை திருப்ப பார்க்கின்றன. நாம் எங்கே மற்ற நாடுகளின் தயவை எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு சொந்த காலில் உலகிற்கே சவால் விடும் வல்லரசாக மாறிவிடுவோமோ என்ற பயம்தான் அவர்களுக்கு. அதனால்தான் இந்தியாவை உள்நாட்டு குழப்பங்களில் பிஸியாக வைத்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொழில்நுட்ப பாய்ச்சலை தடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் எத்தனை சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும், எத்தனை வெளிநாட்டு கழகங்கள் தூண்டப்பட்டாலும், நரேந்திர மோடியின் தலைமையில் முன்னேறும் பாரதத்தின் இந்த வரலாற்று பயணத்தையும் நம் விஞ்ஞானிகளின் அசுர சாதனை பாய்ச்சலையும் இனி எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எதிரிகளின் தடைகளை தகர்த்தெறிந்து இந்திய தொழில்நுட்பம் உலகை ஆளும் நாள் வெகு தொலைவில் இல்லை.